தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிகவும் எச்சரிக்கை கலந்த ஒரு உரையை யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தியிருக்கின்றார். வடபகுதி மக்கள் தமக்கு வாக்குகளை வழங்காவிட்டால் தென்னிலங்கையில் வடபகுதி மக்களுக்கு எதிரான உணர்வலைகள் ஏற்றம் பெறும் என்ற ரீதியில் ஒரு இனவாத கதையை எச்சரிக்கும் விதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னவென்றால், இந்த நாட்டிலே யுத்தம் நடைபெற்ற போது அந்த யுத்தத்துக்கு ஆதரவாகவும் படையினருக்கு ஆட்களை சேர்த்தும் கொடுத்து விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை தடுத்து நிறுத்தி மஹிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்து வடக்கு கிழக்கை பிரித்து தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளை ஏற்க மறுத்த இந்த தலைவர் இன்று வெட்கமில்லாமல் வடக்கு கிழக்கில் வாக்கு பிச்சை கேட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த பயறு அவியாதென்ற நிலை வந்திருக்கின்ற பொழுது எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு பயமுறுத்தலை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமது உரிமைக்காக, அடையாளத்துக்காக ஆயுத போராட்டத்திலிருந்து அகிம்சை போராட்டம் வரையான நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டிருப்பவர்களுக்கு இத்தகைய சலசலப்புகள் நன்றாகவே விளங்கும். எனவே தேர்தலில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் நன்கு உணர்ந்து செயற்படுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். வணக்கம்.